ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோரில் தான் இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம saree கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏப்ரல் 14 தமிழ் நியூ வரப்போகுது இல்லையா? ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்ன, இதில் எதெல்லாம் நல்லா இருக்கு, நம்மளால வாங்க முடியும், வியர் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஃபர்ஸ்ட்டு நான் சாரி செக்ஷன்ல நுழையும்போதே, என் கண்ல வந்து இந்த செலிபிரிட்டி சாரீஸ் தான் வந்து பட்டுச்சு. "ஜி நீங்களுமா? நீங்களும் இந்த செலிபிரிட்டி சாரீஸ்லாம் வந்து மொத்தமா இறக்கிட்டீங்க போல இருக்குன்ற" மாரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் ஜோதிகா மேம் சாரின்னே சொல்லி தனியா வந்து வச்சிருக்காங்க. நயன்தாரா மேம் சாரின்னு சொல்லி அதுவுமே வந்து வச்சிருக்காங்க. அதாவது இன்ஸ்டா, யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன மாரி சாரீஸ்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்குன்னு சொல்லி. அந்த மாரி எல்லா சாரீஸுமே வந்து இருக்கு. அதோட பிரைஸ் ரேஞ்சஸ் சொல்லணும்னா 700, 800லேருந்து ஒரு 1200 இந்த மாரி ரேஞ்சஸ் வரைக்குமே இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சஸ்குள்ள இருக்க மாரியான சாரீஸ் தான். இதெல்லாம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது, நல்லா ஒரு ப்ளீட் பண்ணிட்டு, அயர்ன் பண்ணிட்டு பண்ணா தான் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸோட இருக்கும். இல்லன்னா நமக்கு சாரி வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஸோ நேர்ல நீங்க மெட்டீரியல் பார்த்தாலுமே இந்த செலிபிரிட்டி சாரீஸ்லாம் அந்த மாரி தான். ஸோ நீங்க நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் எல்லாமே ஒரு 3K, 4K இந்த மாரி ரேஞ்சஸ்ல இருந்தா தான் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நைஸா, சாஃப்ட்டா நம்ம சொல் பேச்சு கேட்கிற மாரியானது இருக்கும். நீங்க 1000 இல்ல 1100, 800 இந்த மாரி ரேஞ்சஸ்ல வந்து நம்ம செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் வாங்குனா கொஞ்சம் மொட மொடன்னு தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அயர்ன் பண்ணி கட்டுற மாரியான சாரீஸா தான் இருக்கும். செலிபிரிட்டி சாரி தவிர்த்து நம்ம பார்க்குற எல்லா சாரீஸுமே நான் பார்க்கும்போது 1000 ரேஞ்சஸ்ல நல்லா சாஃப்ட்டாவே இருந்துச்சு. இப்ப நீங்க வீடியோ பார்க்குற எல்லாமே வந்து நல்லா ஸ்டிஃப்பாவும் இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது செம்மையா குவாலிட்டியாவும் இருந்தது. டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000, 1100 இந்த மாரி இதுக்கே சூப்பர் கிராண்டா இருந்தது. குறிப்பா இப்ப நான் கையில வச்சிருக்க பிங்க் கலர் வந்து ஒரு மாதிரியான ரெட்டிஷ் பிங்க் கலர். பார்க்க சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ். கிராண்ட் இன் த சென்ஸ் ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு 2K இந்த ரேஞ்சஸ்ல இருக்கும். பட் ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்பா! இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில்க் சாரிக்கு ஈக்குவலா இருக்கும்ல, அந்த மாதிரியான சாரீஸ். நிஜமா சொல்றேன். இந்த சாரி எல்லாமே நான் டச் பண்ணும்போது, நிஜமா இது 870 தானா? இவ்ளோ சூப்பரா இருக்கே! செம்ம சாஃப்ட்டா இருக்கே! என்னப்பா செலிபிரிட்டி சாரீஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குன்ற மாரி ஒரு மைண்ட் செட். நான் வந்து சாரி நம்ம சொல் பேச்சுலாம் கேட்கும்ல, அந்த மாரியான இத வந்து சொல்றேன். இந்த வாடாமல்லி கலர் வந்து என்னோட ஃபேவரைட் கூட சொல்லலாம் அங்க எடுத்ததிலயே. ஒரு மாரி நல்லா சட்டில்டான கலர்ல இருந்துச்சு. பார்டரா இருக்கட்டும், இல்ல ஆல் ஓவர் நமக்கு சாரி ஆகட்டும். எனக்கு சரவணா ஸ்டோர பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம சாரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து சாரி செக்ஷன் தான் இருக்கும். அதுவும் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும். நமக்கு நடந்து நடந்து கால் வலியே வந்துடுற மாரி தான் ஒரு ஃபீல். ஸோ நீங்க வந்து உங்க பட்ஜெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்க மெட்டீரியலையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து அங்கேயே வந்து நமக்கு போர்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்குள்ள இருக்கும். ஸோ 800லேருந்து 1000க்குள்ள இங்க இருக்கும். 1000லேருந்து 2000 வரைக்கும் இங்க இருக்கும்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த இடத்துல மட்டும் போய் வாங்கிடலாம். ஏன்னா சரவணா ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு லோவா நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 இந்த ரேஞ்சஸ்லேருந்தே வந்து சாரி ரேட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முகூர்த்தம் பட்டு, சாமுத்திரிகா பட்டுன்னு சொல்லி எல்லாமே ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்க வந்து என்ன பட்ஜெட்டு, என்ன மாரியான மெட்டீரியல் வாங்க போறோம்னு நெனச்சுட்டோம்னா, நம்ம அந்த போர்டு கிட்ட போய் நம்ம கரெக்ட்டா நின்றுலாம். இல்லன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும். அதே மாரி இந்த கடைய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவ தான். ஏன்னா இவங்க நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து பொறுமையாவே வந்து வாங்கிட்டு போலாம். அர்ஜென்ட்டா வந்து பார்க்கணும்னா, நமக்கு அந்த அளவுக்கு இங்க வந்து சேல்ஸ் பெர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. இதுவே நமக்கு சரவணாலே பட்டு செக்ஷன் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு நெறைய சேல்ஸ் பெர்சன்ஸ் இருப்பாங்க. நார்மல் செக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதே மாரி ஒவ்வொன்னா எடுத்து காட்டலாம் மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எது பிடிக்குமோ, அத வந்து நம்மளே ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இல்ல நீங்க அத புடிச்சத மட்டும் ஒரு 2, 3 சாரி எடுத்துட்டு போயிட்டு, ஏதாவது ஒரு கார்னர்ல வந்து 2, 3 பேர்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு சிஸ்டர் இத ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் மத்தபடி வந்து உங்களுக்கு எல்லா சாரியுமே வந்து விரிச்சு பார்த்துட்டு, விரிச்சு காட்டிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரு 2K ரேஞ்சஸ். அதாவது 2000, 2100, 2200 இந்த மாரி ரேஞ்சஸ். பட் பிரைஸ்டுக்கு ஏத்த மாரியே குவாலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே இருக்கு. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு மெட்டீரியல்லாம். அப்பா! செம்மையா இருக்கே! இந்த மாரி ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கட்னோம்னா, அவ்ளோ ரிச் அண்ட் ராயலா இருக்கும். அந்த மாரியான சில்கி டைப்பான மெட்டீரியல்ஸ். சாரி வந்து உங்களுக்கு அந்த வெயிட்க்கு வெயிட்டாவும் இருக்காது. ஒரு லைட் வெயிட்டடான சாரீஸ்ன்னு சொல்லலாம்.
எனக்கு பர்ட்டிகுலரா இந்த மாரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்றதுக்கு அவ்ளோ புடிச்சிருந்தது. டச் பண்ணிட்டே இருக்கலாம்னு கூட தோணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருந்துச்சு. இதுல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் 1, 2 தான். பட் இதே இடத்துல வந்து உங்களுக்கு நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எல்லா கலர்ஸ்லயுமே வந்து வச்சிருக்காங்க. இந்த கடைய பத்தி சொல்லவே வேணாம். எல்லா கலருமே இருக்கும். இல்லாத கலரே நம்ம வந்து சொல்ல முடியாது. நமக்கு தான் பொறுமை வேணும். எந்த கலர் எங்க இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்காக. இன்ஸ்டால இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க லைட் கலர் ஷேட்ல இருந்து டார்க் கலர் ஷேட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மெஹந்தி கிரீன்லாம் உங்களுக்கு ரிச் அண்ட் ராயலா இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. நீங்க நிஜமாவே நேர்ல போனீங்கன்னா, இந்த செக்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. நான் இங்க ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா இது கலெக்ஷன்ஸே சரியில்ல. ச்சே! நம்ம நெனைக்கிற மாரியே இங்க இல்லையே!" அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, "என்னம்மா சொல்றீங்க? என்னது கலெக்ஷன்ஸ் பத்தலையா? கடல் அளவுக்கு குவிச்சு வச்சிருக்காங்க." அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேட தெரியலன்னு தான் சொல்லுவேன். அவங்க ஒண்ணு இந்த சைட்ல போய் பார்த்தாங்க. அந்த இடத்துலயுமே வந்து சாரீஸ் நல்லா இல்ல. வேற பக்கம் பேக் சைட்ல போய் பார்த்தாங்க. அங்கேயுமே வந்து சாரீஸ் வந்து வேற மாரியான சாரீஸ். பட் நான் பார்த்த இந்த எல்லா செக்ஷனுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிரர் வந்து நம்மள விட டபுள் மடங்கு ஹைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ, அழகா அந்த மிரர் கிட்ட வச்சு பார்க்கும்போது, நமக்கே வந்து ஒரு ஆசை வரும். இது நம்ம கலருக்கு நல்லா இருக்கே! அது நம்ம கலருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி. அதே மாரி பெரிய கடையில இருக்க எல்லா கடையிலுமே வந்து ஒரு சின்ன ட்ராபேக்குமே இருக்கும். நம்ம வந்து அங்க பார்க்கும்போது சாரி வந்து ஒரு மாதிரியான கலர் இருக்கும். இதுவே நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வேற கலர்ல இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங்ஸ்னால வர ப்ராப்ளம். நம்ம நேர்ல பார்த்து வாங்குற சாரீஸே வந்து லைட்டிங்ஸ் கடைக்கும், வீட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்போது, நம்ம ஆன்லைன்ல வந்து வாங்கும்போது நிஜமாவே டிஃபரன்ஸ் வந்து வரும். அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்தா மட்டும் தான் நம்ம ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். கொஞ்சம் டார்க் ஷேட், கொஞ்சம் லைட் ஷேட் எதா இருந்தாலுமே, ஸ்லைட்டா கலர் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இது வந்து என்னோட செக்ஷனே கிடையாது. பட் சும்மா என்ன மாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு, இந்த பீட்ஸ் வச்ச மாரியான கிராண்ட் பார்ட்டி வியர் சாரீஸ்லாம் பார்த்தேன். ஒண்ணும் தூக்குறதுக்கு வந்து 1 கிலோ, 2 கிலோலாம் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம வெயிட்டா இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் இப்ப நம்ம பார்க்கறது வந்து. ஸோ ஃபுல்லா ஒரிஜினல் மிரர்லயே வந்து வச்சிருக்காங்க அந்த சாரி. சூப்பரா இருந்துச்சு. செம்ம வெயிட்டா இருந்தது. இந்த ரிசப்ஷனுக்குலாம் போட்டு போவாங்கல்ல. ஐ மீன் பிரைட்ஸ் அந்த மாரியான சாரீஸ் மாரி இருக்கு. நார்மலா நம்ம வந்து போட்டோம்னா, நமக்கு வந்து துண்டா தெரியும். ஏன்னா, நம்ம ஒரு 50, 60 கிலோ இருந்தோம்னா, எக்ஸ்ட்ராவா இது ஒரு 2 கிலோ தூக்கி குடுக்கும். அந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டட் சாரி. மெட்டீரியல் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டட் சாரீஸ் வந்து நான் வியர் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா, லைட் வெயிட்டட் சாரீஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். என்கிட்ட டிசைனர் சாரீஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது ஒரு மாரி வெல்வெட் ஷேடு அது மெட்டீரியல் மிக்ஸ்டான மாரி இருக்கும். அதுவுமே வந்து ஒரு 2K, 25 இந்த மாரி ரேஞ்சஸ் தான். போத்தீஸ்ல வாங்கினது. பட் மத்தபடி என்கிட்ட இந்த எல்லா டிசைனர் சாரீஸுமே நான் வந்து மத்தவங்க கிட்ட குடுத்துட்டேன். அதாவது நம்ம தான் கட்ட மாட்டோம். வேற யாராவது கட்டுறவங்க இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நான் குடுத்துருவேன். மோஸ்ட்டா வில்லேஜ்லலாம் நம்ம போகும்போது, இந்த திருவிழாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த மாரியான சம்கி ஒர்க் சாரீஸ் வந்து நெறைய பேர் வியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு டைப்ல வந்து வியர் பண்ணியிருந்தாலும், இந்த அபூர்வா பட்டு இந்த மாரி நான் சொல்றேன். ஸோ அது மாரி வியர் பண்ணியிருந்தாலும், இந்த மாரி ஹெவி ஒர்க்டு சமிக்கி ஒர்க் சாரீஸ்லாம் வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பர்ட்டிகுலரா நெறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாரி திருவிழா டைம்ஸ்லலாம் அவங்க வியர் பண்றதெல்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எந்த மாரியான சாரீஸ் வந்து பிடிக்கும்? டிசைனர் டைப் வந்து பிடிக்குமா? இல்ல உங்களுக்கு காட்டன் டைப் பிடிக்குமா? அப்படி இல்லன்னா சில்க் காட்டன், இல்ல சில்க் சாரீஸ். ஸோ உங்களோட ஃபேவரைட் வந்து எந்த மாரி சாரின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டும், என்னோட டேஸ்ட்டும் வந்து ஒண்ணா இருக்கான்னு சொல்லி அதுவுமே பார்க்கலாம். டிசைனர் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே நம்ம இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து திரும்பி பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செலிபிரிட்டி சாரீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து செலிபிரிட்டி சாரீஸ் வந்து என்ட்ரன்ஸ்லயுமே நான் வந்து பார்த்திருந்தேன். உங்களுக்கு வீடியோலயுமே நான் காட்டியிருந்தேன்ல. அங்க வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனே ஃபுல்லா வந்து தனியாவே வச்சிருக்காங்க. செலிபிரிட்டி சாரீஸ் சொல்லி. இது எல்லாமே வந்து நம்ம Instagramல வந்து பார்த்துருப்போம். நெறைய பேர் Instagramல வாங்குறதுக்கு பயமா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்கல்ல. எப்படி இருக்குன்னு தெரியல, மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து வாங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இந்த சரவணா ஸ்டோர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு Instagramல என்னலாம் இருக்கோ, அது எல்லாமே வந்து இங்கேயுமே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இந்த மாரி செலிபிரிட்டி சாரீஸ். ஸோ, நீங்க டைரக்ட்டா ஷாப்புக்கு போய் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா நீங்க வேற கலெக்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். இந்த மாரியான சாரீஸ் வந்து ரொம்ப வருஷமாவே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இப்ப வர நயன்தாரா வியர் பண்ணதுலேருந்து இந்த சாரிக்கு பேரு நயன்தாரா சாரின்னே வந்து வச்சுட்டாங்க. இதுவுமே வந்து நயன்தாரா சாரின்னு தான் சொல்லலாம். ஒரு மாதிரியான கேரளா டைப்பான சாரீஸ். ஐ மீன் கலர் வைஸ். ஒரு சட்டில்டு ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. சாண்டில் கலர்ன்னு சொல்ல முடியாது. சாண்டிலும் ஒயிட்டும் மிக்ஸ்டா ஆன மாரியான ஒரு ஷேட்.
Instagramல நெறைய பேர் வந்து சாரீஸ் சேல் பண்ணாலுமே, ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன்ற அளவுக்கு வந்து பயங்கரமாலாம் பில்டப் தந்துட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் இந்த மாரி சரவணா ஸ்டோர்லாம் ஆ காலங்காலமா சாரீஸ் வித்துட்டுருக்காங்க. அதுவும் கடல் அளவு சாரீஸும், கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. பட் இவங்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாரி வீடியோஸ் போட்டுமே நான் பார்த்தது கிடையாது. நாங்க தான் பெஸ்ட்டு, நாங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஏன்னா இவங்கலாம் மல்டி இதில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால, வெறும் சாரி மட்டும் பண்றதுனால தான் இந்த மாரி கிளாஷஸ்லாம் வந்து Instagramல வருது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்கவே மாட்றாங்க. மத்தவங்கள வந்து வம்பிழுக்கிறதே வந்து வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சேல் பண்றாங்க, ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க மாரி தான் ஃபீலுமே ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாரி சாரீஸ் எல்லாமே, நேர்ல பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரைடல் சாரி மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதோட பார்டரோட திக்னஸா இருக்கட்டும், அதோட ஷைன் ஆகட்டும், சூப்பரா இருந்துச்சு. நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்ஸ்க்குலாம் போட்டுட்டு போகும்போது செம்மையா இருக்கும். வெட்டிங் ஃபங்ஷன்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. இல்ல இப்போ தமிழ் நியூ இயர்க்கு வந்து நீங்க சாரி பார்க்குறீங்க. அதுவும் பட்ஜெட் கலெக்ஷன்ஸ்ல பார்க்குறீங்கன்னா, இதெல்லாமே சூப்பரா இருக்கும். குறிப்பா இதோட மெட்டீரியல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஐ திங்க் இதோட பேர் வந்து பெல்கம் சாரீஸ்ன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களே அந்த செக்ஷன் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இருக்க எல்லாமே வந்து அவ்ளோ சாஃப்ட்டா, அவ்ளோ ஷைனிங்கா இருந்தது. பிரைஸ் என்னவோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஷைனா இருக்கட்டும், இல்ல அதோட குவாலிட்டியா இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா இந்த செக்ஷன் வந்து நீங்க சரவணா ஸ்டோர் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா, சில்கி சாஃப்ட்டா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய். டேக் கேர்.